மதுரகவி ஆழ்வார் இங்கே இருந்து பத்ரிநாத்துக்கு போனாராம். பத்ரிநாத் பெருமானை போய் கும்பிட்டாராம். எல்லாம் சாலக்கிராம மூர்த்தி. என்ன கேட்டார்? எனக்கு குருநாதன் வேணும், ஞானம் அடையணும். பத்ரிநாராயணன் சொன்னாராம், ஞானம் அடையணும்னா மேலே ஒரு ஜோதி தெரியும், அது எங்கே போகுதோ அங்கே போ. இங்கடா நான் இங்கே வந்திருக்கேன் நார்த் இந்தியாவுக்கு, இந்த ஜோதி எங்கே போகுது? அது சவுத் இந்தியாவை நோக்கி வருது. ஞானம் வேணுமா? தென்னிந்தியாவுக்கு வா. தமிழ் வேணுமா? தென்னிந்தியாவுக்கு வா. நல்ல பண்பாடு வேணுமா? தென்னிந்தியாவுக்கு வா. சங்கரர் எங்கே? தென்னிந்தியா. ராமானுஜர் எங்கே? தென்னிந்தியா. மத்வாச்சாரியார் எங்கே? தென்னிந்தியா. திருவள்ளுவர் எங்கே? தென்னிந்தியா. ஆழ்வார்கள் தென்னிந்தியா. இங்கே வா. ஜோதி அப்படியே வருது. இவர் போனவர் திரும்பி வராரு. மதுரகவி ஆழ்வார் கடைசி எங்க போனுச்சு? திருநெல்வேலி கிட்ட போயிடுச்சு. ஸ்ரீவைகுண்டம் ஒரு புளிய மரத்து பொந்துக்குள்ள போய் ஜோதி ஐக்கியமாயிடுச்சு. இவர் பார்க்கிறார், என்னடா அது, இந்த புளிய மரத்துக்குள்ள போயிடுச்சு. இப்படி பார்க்கிறார். புளிய மரத்துக்கு பெருமை தெரியுமா? திருமந்திரத்தில் புளிய மரத்துக்கு பாட்டு இருக்கு. புளி கண்டவருக்கு புனலூருமா போல் கழிக்கும். புளிய பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி நடராஜாவை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. புளி கண்டவர்க்கு புனலூருமா போல் கழிக்கும் அப்படிம்பார். புளிக்கு அவ்வளவு பெருமை. இன்னொரு இடம் தெரியுமா? திருவாசகத்தில் புலி வருது, ஞாபகம் இருக்கா? புலி இல்லை, புலி. திருவாசகத்தில் எங்க வருது? அழிபுண் நகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய யாக்கை புளியம் பழமுத்திருந்தேன். என் உடம்பு புளியம்பழம் மாதிரி கொடகொடன்னு ஆடுது, நான் விட்டுட்டேன், பாசமெல்லாம் போச்சு, இப்போ நான் மட்டும் படுத்து அப்படி கொடகொடன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். உடைச்சி நீ எடுத்துக்க, நான் புளியங்காய் இல்லை, ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு புளியம்பழம் ஆயிட்டேன். அழிபுண் நகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய யாக்கை புளியம்பழமொத்திருந்தேன். புளிய மரத்து பொந்தல போய் ஜோதி சேர்ந்துருச்சு. மதுரகவி ஆழ்வார் பார்க்கிறார். புளிய மரத்து பொந்துக்குள்ள என்ன இருக்கு? ஒரு குழந்தை படுத்து கிடக்கு, கண்ணை மூடிக்கிட்டு படுத்து கிடக்கு. யார் அது? உயிர் இருக்கா இல்லையா? இவர். சந்தேகம். இந்த மனுஷன் பிறந்தான்னா எல்லாம் சந்தேகம்தான் இவனுக்கு. ஓ காட், இஃப் யூ ஆர் சேவ் மீ இஃப் யூ கேன். நானா கடவுளே, அப்படி ஒன்று இருக்குமானால் என்னை காப்பாற்று, உன்னால் முடியுமானால். இவ்வளவு சந்தேகப்பட்டினா கடவுள் காணாமலே போயிடுவார். என்னங்க, நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. சந்தேகம் வந்துருச்சு. குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா? ஒரு கல்லை தூக்கி போட்டாரு, கீழே முழிச்சுக்குச்சு. முழிச்ச உடனே கேட்கிறாரு, செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். சார் ஒன்றும் புரியலையே, இது வரைக்கும் ஒழுங்காத்தான் பேசுனீங்க. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இதானே செத்தது. ஆமா, உயிர் போச்சுன்னா இது என்ன, பணம் தானே? போற அன்னைக்கு பணத்தை தான் எப்படா தூக்குறேன்னு கேட்பேன். நாடாரை எப்போ தூக்குற, செட்டியாரை எப்போ தூக்குற, ஐயங்காரை எப்போ தூக்குறேன்னு கேட்பேன். எல்லாம் ஒன்றும் கிடையாது. பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு செத்ததின் வயிற்றில் சிறியது, ரொம்ப ரொம்ப சிறியது. பசுமாட்டினுடைய ரோமத்தை நேராக வைத்து 1,00,000 கூறுகளாக செய்தால் அதில் ஒரு பகுதிக்கு உயிர் என்று பெயர். திருமந்திரம். அந்த உயிர் தான் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. மைக்ரோஸ்கோப் வச்சு கூட அதை பார்க்க முடியாது, அப்படி உயிர். சிறியது தானே. செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? சிறியது பிறந்தால் உயிர் உடம்புக்குள்ளே இருக்க எதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கே கிடக்கும்? இது இவர் வினா. அவர் விடை, அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே கிடக்கும். சார் புரியலையே. மனுஷ உடம்புல உயிர் இருக்குமானால் மனிதனுக்குரிய அனுபவங்களை அனுபவித்து கொண்டு அங்கே கிடக்கும்.
எறும்பு உடம்புல உயிர் இருக்குமானால் எறும்புக்குரிய அனுபவங்களை அனுபவித்து கொண்டு அங்கே கிடக்கும். யானையின் உடம்பில் உயிர் இருக்கும் பொழுது யானைக்குரிய இன்பங்களை அனுபவித்து கொண்டு அங்கே கிடக்கும். அத்தை தின்று அங்கே கிடக்கும். முழிச்சுக்கிட்டார் குருநாதா. அந்த குழந்தைக்கு பேரு தான் நம்மாழ்வார். மதுரகவி ஒன்று தெரியுமா? ஆழ்வார்கள் 12 பேர்ல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேற யாரையும் பாட மாட்டார். பெருமாளை கூட பாட மாட்டார். ஏன்? கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டிய பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. தாயி குழந்தைய கட்டி போட்டாள்ல தாமோதரனாக, யார? கிருஷ்ணனை. யசோத பிராட்டி உரலோட கட்டுனாள்ல, அவனை விட இவரை சொல்வதுதான் எனக்கு நாக்கிற்கு அமுதத்தை கொடுக்கும். வேற யாரையும் நான் பாட மாட்டேன். அதனாலே நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. அதனால மதுரகவி யாரை பாடுவார்? நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு முன்னால கடவுள் எல்லாம் வரிசைக்கு வருவாங்களாம், கியூவில். முதல்ல ஒருத்தர் வருவாராம், நான் ஸ்ரீரங்கத்து பெருமாள், எனக்கு ஒரு பாட்டு பாடு. பாடியாச்சு. நான் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயணன், நான் திருப்பதி பெருமாள். அத்தனை பேரும் அவருக்கு முன்னால் போய் நின்று காட்சி கொடுத்தாங்களாம், பாடினாராம். திருப்பதிக்கு போனாராம், திருப்பதி பெருமாளை பாடுறாரு. பாடுற பாட்டை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு. என்ன பாடினாரு? வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. பெருமாளே, நீ வந்தாப்புல தெரியுது, வராம ஏமாத்திப்படுற. வரமாட்டேன்னு நினைக்கிறேன், வந்து உட்கார்ந்துக்கிறேன். உன்னை நம்பவே முடியலேடாப்பா. இதான் பாட்டு. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானேன். சார், இப்படி சொன்னா புரியாது சார், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். ராமாயணத்தில் 1, பாரதத்தில் 1. கம்பன் அதை எப்படி கையாளுறானுங்கிறது கடைசி, அது வந்தா பேச்சு முடிஞ்சு போச்சு. முதல்ல ராமாயணத்தில் அகலிகை சாபம் கிடைச்சு போச்சு. சாபம் என்ன? நீ கல்லா போ. அப்படியே கல்லா போயிட்டான். வீட்டுக்காரர் பேர் என்ன? கௌதம ரிஷி. எனக்கு விமோச்சனை எப்போ? ராமன் வருவான், அவன் திருவடித்துகள் உன் மீது படும், அப்பொழுது நீ மீண்டும் பெண்ணாவாய். அவர் பாடு கவலைப்படாம போயிட்டார். இந்த பொண்ணு கல்லா கிடக்கு. ராமன் எப்ப வருவான், ராமன் எப்ப வருவான், ராமன் எப்ப வருவான், காலகாலமா ராம் 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 நினைச்சுக்கிட்டே கிடக்கு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ராமச்சந்திரமூர்த்தி அந்த பக்கம் வந்தார். மிதிலைக்கு போற பொழுது அந்த கல்லு, அந்த பாறைக்கு மேலே இந்த கால் அப்படி போற பொழுது காலில் உள்ள சின்ன அந்த மண்ணு விழுந்தது. பெண்ணாகி விட்டாள். கும்பிட்டா. ராமன் என்ன சொன்னான்? அன்னாயின்னா. அன்னாயி. எந்த அழகான பெண்ணை பார்த்து இந்திர ஆசைப்பட்டானோ அந்த பெண்ணை பார்த்து அன்னாய். ஏன் அன்னையின்னா? கம்பன் வாக்குங்க. ஏன் அன்னாயின்னா? அம்மா, எங்க அம்மா கோசலை என்ன 12 மாசம் வயிற்றுல வச்சிருந்தா. அது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 4 பிள்ளைகளும் 12 மாசம் வயிற்றுல. கோசலை வயிற்றுல ராமன் 12 மாசம், பரதன் கையேகி வயிற்றுல 12 மாசம். என்ன சார் புதுசா இருக்கு? ஆமா, நீங்களும் நானும் 12 மாசம்தான் வயிற்றுல. ஐயோ, பொய்யா சொல்றீங்களே, இது 2வது பொய்யா? ஆமாங்க, அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம், மொத்த கணக்கு 12 மாசம்.
அது பாயாசத்தினால வந்தது, அப்பாய் சம்பந்தம் இல்லை. அதனால மொத்த 12 மாசமும் அம்மா வயிற்றுல. சுற்றத்தார் தேவரோடும் தொட நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசிறிவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகு மீன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். குகன் கேட்கிறானா கோசலையை காமிச்சு, பரதா இது யாரு? பரதன் சொல்றான், 3 உலகத்தையும் படைச்சவன் பிரம்மா, பிரம்மாவை படைச்சது திருமால், திருமாலை வயிற்றிலே தாங்கியவள் இவள். நாம் பிறந்ததுனால அதையெல்லாம் விட்டு விட்டு இப்ப காட்டில் வந்து இப்படி நிற்கிறாளே, அப்படிப்பட்டவள். எத்தனை மாசம்? 12 மாசம். கோசலை வயிற்றில் ராமன் 12 மாதம் இருந்தான். அவளை அன்னையே என்று அழைத்தான். அகலிகையின் மனத்தில் 1000 ஆண்டுகள் இருந்தான். அதனாலே நீதான் எனக்கு அம்மா, அன்னையே என்று அழைத்தான். வயிற்றில் இருக்கிறதை விட மனசுல இருக்கிறது பெருசு இல்லையா? இப்ப எந்திரிச்சிட்டா அகலிகை, முழிச்சு பார்க்கறா. இவன் வரமாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டான். ராமன் எப்ப வருவான் தெரியாது, தெரியுமா யாருக்கு? ஆனா ராமன்னு பேரு வந்துருச்சு. யாரு சொல்லிவிட்டா? கௌதமர் சொல்லிவிட்டார். ராமனுடைய பேர் வந்துருச்சு. ஆண்டவனை விட ஆண்டவன் பேருக்குத்தான் சிறப்பதிகம். ராமச்சந்திரமூர்த்தியே வந்த பொழுது கடலுக்கு அணை கட்டித்தான் போனார். ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே தாவிட்டான். ராமநாமன் சிறப்பா, ராமன் சிறப்பா? ராமநாமந்தான் சிறப்பு. ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். ராம் 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 சொல்லிக்கிட்டே இருந்த அகலிகைக்கு ராமர் காட்சி கொடுத்தார். இதுதான் வாராதாய் போல் வருவானே. சரி, வந்தாய் போலே வாராதாய். சில பேர் நினைக்கிறான் கடவுள் எங்கிட்டே இருக்காரு, என் பையில் இருக்காரு. தெரியுமில்ல, வெங்கடாஜலபதி எங்கே இருக்காரு? என் பையில் இருக்காரு. இவன் பையில இருப்பாரு. என்னங்க, திமிரில் சொன்னான்னா இருக்க மாட்டாரு, பக்தியில் சொன்னான்னா இருப்பார். சரிதானே? கோயிலுக்குள்ள பலிபீடம் எதுக்காக வச்சான்? உள்ள போற பொழுது நாம் படித்தவன், நாம் பணக்காரன், நாம் பதவியில் இருக்கவன் அத்தனையவும் பலி கொடுத்து விட்டு உள்ள போனான். நம்மாடு ஒரு ஒரு கோழியை பலி கொடுத்து விட்டு அப்படியே உள்ள போயிட்டான். புரியுதா? எல்லாத்தையும் விட்டுட்டினா வாராதது போலே இருக்கக்கூடிய ஆண்டவன் வந்து விடுவான். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானேன். செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோள் அமுதே எனது உயிரே. யாரு பாடுறா? நம்மாழ்வார் பாடுறாரு. சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. மணிகள் கிடக்குதான், அது ராத்திரி எல்லாம் வெளிச்சம பகல் மாதிரி தெரியுதான். அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. உன் பாதத்தை விட்டு பிரிய மாட்டேன். 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாட்டில் சார் ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்ல பிரியப்படுறேன், மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு பாட்டு போதும், அதுக்கு மேலே சொல்ல எனக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த கையில் ஒரு பிசாசை வச்சுக்கிட்டு அதை பார்க்கறதுக்கே நேரம் சரியா போகுது. 8000 மெசேஜ், 9000 மெசேஜ், வாட்ஸ்அப் அப்படின்னு அதுக்கே நேரம் சரியா போகுது. ஒரு பாட்டு தான் சொல்ல முடியும். ஒரு பாட்டு சொல்லுங்க. எந்த பாட்டு? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்வா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. மகாலட்சுமி இந்த மார்பை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்துக்கிட்டாளாம். ஏன்? ஒரு முறை 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
யார் ரெண்டு பேரும்? திருமாலும் மகாலட்சுமியும். ஒரு யாராவது கூப்பிட்டா இவர் அப்படியே அவளை விட்டு விட்டு ஓடி போயிடுவார். அதுக்காக அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணனா, பெருமாளுடைய வேட்டியவும் தன் சேலையவும் அழுத்தமாக 3 முடிச்சு போட்டுவிட்டான். கஜேந்திர ஆழ்வான் அங்கிருந்து ஆதி மூலமேன்னா இவர் பொண்டாட்டிய கவனிக்கவே இல்லை. அப்படியே எந்திரிச்சாரா, பறந்தாரா, அவ தொங்கிக்கிட்டே போறான். முடிச்சு சரியான முடிச்சு இல்லை, தொங்கிக்கிட்டே போறான். அங்கே போய் பார்த்தா இந்த ஆளோட இப்படியெல்லாம் இருந்தால் ஒத்து வராது. முடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்தாங்க நமக்கு இது வேண்டாம், முக்கியமான இடத்துல இடம் கொடுங்க. எங்கே? மார்பல இடம் கொடுங்க. அகலகில்லேன் இறையும் கொஞ்சம் கூட பிரிய மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இந்த பாட்டு கம்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.